ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு சைது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சு வேலையை தொடங்க ஆரம்பித்தாச்சு. என்ன வேலையினாக்கா நான் அப்படியே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்ன ப்ரோ காலையில் 6 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அதாவது இந்த வண்டி நிற்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி கேட்டு இருக்குது. அந்த மரம் செடியெல்லாம் வந்து கொஞ்சம் வெட்டி இருக்கிறேன். சைடில் நிறையா வளர்ந்து போய் கிடந்துச்சு. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண காலையில் எழுந்திரிச்சு. சரி என்ன பண்ணுறது, வேலைக்கு வந்தாச்சு. சம்பளம் தர ஓனரு சும்மா தர மாட்டார். அதனால் வந்து இப்போ நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அப்படியே பேக் கேமரா போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நேற்று வந்து இந்த லேண்ட் குரோசருக்கு வந்து வைபர் மாதப்பணன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ப்ரைஸ் சொல்லலை உங்கள்கிட்ட. நான் நேற்று எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 90 ரியால் வந்துச்சு. 2 வைப்பரு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு வைபர் வந்து 40 ரியாலு, 2 வைப்பர் 80 ரியாலு, லேபர் சார்ஜ் 10 ரியாலு. இது வந்து லேபர் சார்ஜ்னா லேபர் அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போகாது, கம்பெனிக்கு போயிட்டு அங்கே இருந்து அவங்களுக்கு வந்து சேலரியாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். அது நம்மளே வாங்கிட்டு வந்து மாட்டி இருந்திருக்கலாம். பட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுனாக்கா அது ஒரு இதாயிருமே. அதனால வந்து ஓனர் வந்து நீ அங்கேயே மாற்றிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே மாற்றிட்டேன். சரிங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக ரன்னிங் விட்டுட்டு அப்படியே வண்டியை சைடை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம செடிகளை ஃபுல்லாக அள்ளிட்டு வர்றதுக்கு இடத்த வந்து நம்ம ஃப்ரீயாக ஆக்கி கொடுக்கணும் இல்லையா. சரி ஓகே, வண்டியை அப்படியே ஓரம் கட்டிடுவோம். லேண்ட் குரோசர் தான். இங்கிட்டு பண்ண முடியாது, இந்த சைடில் ஒதுக்க முடியாது. ஏன்னா அங்கிட்டு செடி மரமாக இருக்குது. அதனால் வீட்டு சைடு தான் வந்து நம்ம வந்து ஒதுக்கணும். காட்டாக இருக்கு பாருங்கள். அதாவது அந்த ரவுண்டாப்பாடுக்கு சென்டரில் கொண்டு போயிட்டு வண்டியை ஒதுக்க வேண்டியதான். இங்கே கேமராலேயே தெரியும் பாருங்களேன். ஏன்னா நம்ம வெட்டின செடிகளோ முள் இதுகளாக இருக்குது. அதனால வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து கையாளணும். ஓகே, வண்டியை ஆஃப் பண்ணிடுவோம். கிளாஸ் இறக்க வேணாம். சரி அப்படியே நான் காட்டுறேன் பாருங்களேன். என்னப்பா இது இலந்த மரம் இருக்குதுங்க நம்ம வீட்டில். அந்த இலந்த மரத்தோடைய முள் தான் நமக்கு வந்து கையில் போடுது. இதாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் வண்டி நின்றுச்சு. ஸோ இந்த பக்கத்தில் தான் நான் கொண்டு போவேன். அதனால் வண்டியை அப்படி ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி கைக்கு க்ளவுஸு சேஃப்டியாக நம்ம வந்து வேலை பார்க்கணும். ஏன்னா முள் பகுதியில் போய் நம்ம வேலை பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ஓனர் வந்து நமக்கு வந்து க்ளவுஸ் பாக்கெட்டே வாங்கி தந்திருக்காரு. இப்போ நான் காட்டுற மாதிரிங்க வேலையில். நம்ம வீட்டில் வேலையெல்லாம் ஒரு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது கைஸ். அந்த ஆர்ச்சை வந்து வெட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த சென்டரில் வந்து லைட்டு வருது. முன்னாடி இந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்க, இப்போ இந்த இடத்துல வருது லைட்டு. எங்கே வெட்டி போட்ட மரம் இந்த இருக்கு பாருங்க. ஃபுல்லாத்தையும் வெட்டி போட்டாச்சு கைஸ். பாருங்க, ஃபுல்லாத்துனா எல்லாமே வெட்டலை, இந்த சைடில் வளர்ந்த இதுகளை மட்டும் வெட்டியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒலிவு மரம். இந்த சைட்லலாம் நிறையா அடர்த்தியாக போய் இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம இதில் சைடில் உள்ளதை அறுக்கி விட்டாத நல்லா நேராக போகும் மரம். ஆனால் இது வந்து கொஞ்சம் வளைஞ்சி போச்சு. ஆரம்பத்தில் உள்ளவங்க அதை வந்து சரி பண்ணலை. இந்த மரம் வந்து நல்லா கொஞ்சம் நேராக போயிருக்கு. இந்த இருக்கு பாருங்க ஒலிவு மரம். அந்த டேட்ஸ் மரத்துக்கு இந்த சைடில் இதான் வந்து ஒலிவு மரம் எப்படி இருக்குது. ஆனால் இது பூக்காது காய்க்காது. சும்மா நம்ம வீட்லேயும் ஒரு ஒலிவு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிறலாங்க. இதுதான் வேலையே நமக்கு. இது ஃபுல்லாக வெட்டி போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து இந்த குருவி பறவைகள் மூலியமாக வளர்ந்த செடி. இந்த செடி சும்மா அது ஆண்டுகளை வளர்றது. சரி, இப்போ வேலையை ஆரம்பிச்சிருவோம். பாய் இன்னும் எந்திரிக்கலை, பாய் தூங்குறாரு. அதனால் அவரை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சரி வராது. ஏன்னா ஒருத்தவங்களை எதிர்பார்த்து நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எந்திரிச்சிட்டோமா, நம்மக்குரிய வேலைகளை நம்ம பார்த்து முடிச்சிடணும் இல்லையா. அதனால் நானும் வந்து என்னுடைய வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பாருங்கள், இலந்த பழ மரம். இது பெரிய இலந்த பழ மரம். இதுதாங்க நம்ம ஏரியா. எப்படி இருக்குது, நல்லா அமைதியான ஏரியா கைஸ். சூப்பராக இருக்குது.
சரி இதை எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வர்றேங்க. சரி இப்போ நான் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டேங்க. அப்பா எவ்வளோ வெயிட்டுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த இந்த செடி இருக்குதுல்ல, இந்த செடி, அதுக்கப்புறம் ஒலிவு அந்த மரத்தில் உள்ள அந்த கொப்புகள் அது கூட எனக்கு பரவாயில்லைங்க. இந்த இது இருக்குது பாருங்கள், இழந்த பழ மரம். ஐயோ 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 ஐயோ! முள்ளு நாள் முள்ளு சரியான முள். என்னுடைய டெக்னிக்கல் எப்படின்னாக்கா, நம்ம ஊரில் விறகு கட்டுவோம் இல்லையா, கயிறு இந்த இப்படி போட்டு இதை எடுத்து என்ன செய்வேனாக்கா, அந்த இது இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இதில் வச்சுருவேன். இப்போ பாருங்கள் நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை அப்படியே இப்படி தூக்கி இப்படி பின்னாடி கொண்டு வந்து இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து நம்ம அந்த நுனியில் மட்டும் இப்படி சேர்ந்தாப்பில் வச்சிட்டோம்னாக்கா நமக்கு அள்ளும்போது ஈஸியாக இருக்கும் கைஸ். சரிங்களா? இது என்னன்னு தெரியல. இது அகத்திக்கீரை மாதிரியாக சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். அது என்ன இலைன்னு தெரியலை. கத்தாரில் மரம்லாம் இருக்குமா, செடியெலாம் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபர்ஸு. அவங்களுக்கு தான் காட்டுற பாருங்க எவ்வளோ மரம் எவ்வளோ செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா கொப்பு கொப்பாக இருக்குது. 1 2 3 4 இது இருக்குது. 4யுமே தனியாக பிரித்து, அதாவது வெட்டி இது கூட வந்து வச்சு அந்த கயிற்றை கட்டி அப்படியே இழுத்துட்டு பின்வாசலில், அதாவது முன் வாசலில் கொண்டு போய் போடணும். சரி நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. அங்கே பேரிச்சம்பழம் மரத்துடைய தோகையும் கட் பண்ணி இருந்தது, அதையுமே எடுக்கணுங்க. காலையில் செம்ம வேலை கைஸ். நல்லா கலோரி குறைஞ்சிருக்கு. நமக்கு தேவையில்லாத கொழுப்புகள்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. ஓகே, டேட்ஸு அந்த டேட்ஸ் மரத்துடைய தோகையவும் தூக்கி அப்படி போட்டாச்சு. இனி இதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி அது கூட சேர்த்து போட்டு கட்டி எழுதிட்டு போகணும். இங்கே பாருங்கள், இது கீழே எவ்வளோ கூழ்னம் இருக்குன்னு பாருங்கள். குப்பை சரியான குப்பையாக இருக்கா? இந்த குப்பையை ஃபுல்லாக இனி என்ன செய்யணும்னா க்ளீன் பண்ணணுங்க. க்ளீன் பண்ணி அப்படியே எடுக்கணும். இதை வந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்து ஓனருக்கு அனுப்பி வைக்கணும் கைஸ். சரி ஓகே, நம்ம வேலையை முதல்ல முடிச்சுருவோம். இது பெருக்கிறது கூட அப்புறம் பெருகிக்கலாம். பெருக்கிறதுனா என்ன, ப்ரெஸ்ஸு தான் அடிக்கணும். ப்ரெஸ்ஸை அடித்து முன்னாடி குப்பை இல்லாத மாதிரியாக நம்ம வந்து வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கிறேன்னு. அதனால் எப்படி இருந்துச்சுனாக்கா பூச்சி, பூரா, பல்லி, தேள் இதுகள்லாம் வரும். தேள் இல்லாமல் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. தேள்லாம் இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன்ல, எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து நான் கண்டென்ட்டுக்காக வேண்டி நான் வந்து செய்யலைங்க. ஹவுஸ் டிரைவர் வேலையிலேயும் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரியாக நான் வந்து இது பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அங்கே நம்ம பையன் ஸ்ரீலங்கா பையன் போகிறான் பாருங்க, கையை காட்டி அவனுக்கு ஏதோ டெலிவரி இருக்குது போல். சரி நின்று பேசிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நேரம் போய்கிட்டே தான் இருக்குது. வாங்க இந்த இதை துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த இருக்குது ரம்பம், இதுதான் ரம்பம். வால் ரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் அறுக்கிறது. இந்த இருக்குது பாருங்க, இந்த இதுகளை வந்து இந்த இதுகளை வந்து இப்படி அறுத்துறேன்னு இந்த இருக்கா, அறுத்தாச்சுங்க. இதுதான் அந்த 4 துண்டாக கிடந்தது, 4 இதாக ஒன்றா கிடந்தது. அப்படியே எடுத்து ஒன்று சேர்த்து வச்சு கொண்டு போயிடுவேன். வீட்டில் யாரும் இல்லை, அதனால் இந்த வேலைகளை போட்டு நான் பார்த்துக்கிட்டு நடக்கிறேன். எல்லோரும் போயிட்டாங்க, நம்மளை விட்டுட்டு. போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, செய்யுது நீ சாஃபர் போயிட்டு வர்ற, நாங்கள் சாஃபர் போகிறோம், ஓகே ஓகே வீடை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீ வர வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே நீ வந்துட்ட, நமக்கு இனி வந்து டென்ஷன் இல்லை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. சரி ஓகே, ஆனால் மௌஜூத் மாஃபி ஃபிக்கர் அப்படின்னு சொன்னேன். நான் இருக்கிறேன், உங்களுக்கு டென்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இப்போ இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு கம்பு போதா, இதை வந்து இப்படி குறுக்கால ஒரு கட் பண்ணணும். அதை கட் பண்ணி ஸ்டடி பண்ணால் தான் நம்ம ஒழுங்காக இழுத்துட்டு போகணும். ஏன்னா பின் வாசல், அதாவது முன் வாசல் வந்து சின்ன கேட்டு, இதுனா பெரிய கேட்டு, என்கிட்ட ரொம்ப சின்ன கேட்டாக இருக்கா. ஸோ அதனால தான் மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. இப்போது நான் அஜீஸ் பாய், அதுக்கப்புறம் நம்ம முகமது பாய் எல்லோரும் போயிட்டு டீ குடிக்க போகிறோம். நல்லா குளிர் கைஸுங்க. ஊரில் இருந்து வரும்போது சொட்ரு வாங்கிட்டு வந்தேன், 350 ரூபாய்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
ஆமாம். நல்லா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பின்னாடி தொப்பி கூட இருக்குது. தொப்பி போட்டுக்கிடலாம். நல்லா இருக்கா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே வருவோம். பாய், பாட்டு கிட்ட போட்டுறாதீங்க, காப்பி ரைட் வந்துட போகுது. முகமது பாய். என்ன முகமது பாய்? ரொம்ப நாளாச்சு வீடியோக்கு வந்து. ஆமாம், பேசுங்க. போட்டு பேச என்னத்தை போட்டு பேசுனாக்கா இங்கே வரங்க. நம்ம அஜீஷ் பாய், அஜீஷ் பாய் முடியும் பார்த்துங்க. இது அலையாங்கணும், இது பாமனு, இது கும்பகோணம். சொல்லுங்க. ஆமாம், என்னத்தை சொல்ல. சரி, நம்ம அஜீஷ் பாய் வந்து நல்ல ஒரு கலையாக இருக்கிறாப்புல. ஆமாம், ஃபுல்லாக கத்தாரை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காப்புல. எங்கே போனீங்க சொல்லுங்க. நான் வந்து இங்கேருந்து முன்சலாவில் போயிட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷன் சிட்டி போயிட்டு அதுக்கப்புறம் அது போயிட்டு. இல்லை அது உங்கள் பாசையில் ஒன்று சொன்னீங்கல்ல, என்னது ஏன் உங்களுக்குள்ளதை சொல்லுங்க டக்குன்னு. அதான் எஜுகேஷன் சிட்டி. ஆஹா, அது இல்லை, இன்னொன்று சொன்னீங்கல்ல எஜுகேஷனா, அது வேற மாதிரி சொன்னீங்கல்ல. எதுக்குங்க எடுக்கேஷனா பாய்? அது சில இடத்துல எழுதியிருக்குது, அப்படிதான் எழுதியிருக்கு. அங்க வந்து எஜுகேஷன் அப்படின்னு எழுதல, எடுகேஷன் அப்படிதான் எழுதிருக்கு போர்டுல. அதாவது EDU அத வந்து நீங்க எடுன்னு போட்டீங்க. ஆமா, எடு. அப்ப படிக்கிறதுக்கு வந்து எடுகேஷன் தானே. எஜுகேஷன் அப்படின்னாக்க எப்படி வரும்? EGI அப்படி ஏதாவது வரும். இல்ல, அதாவது வந்து அது வந்து எஜுகேஷன் தான் சொல்லுவாங்க. சொல்றது எஜுகேஷன் சொல்லிக்கிட்டோம், எழுதிருக்கிறது அப்படிதான் எழுதிருக்கு. இங்கிலீஷ் அப்படித்தான். நம்ம இங்கிலீஷ் அப்படிதானே. என்ன வந்து நீங்க அப்ப வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. சரிதான், கிண்டல் பண்ணல. ஒரு இதுக்காக வேண்டி சொன்னேன். எதுக்காக சொன்னாலும் அதான அர்த்தம். ஒரு உங்களுடைய பாஷையில வந்து நம்ம பேசும்போது ஒரு காமெடியா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக. அங்க சவரமா போடுறாங்க போல டீ கேட்டா. இல்லங்க, கொண்டு வராப்ல அஜீஷ் பாய். சொல்லிட்டோம்ல, வாங்க. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது? பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்லா போயிட்டு இருக்கு வேலையெல்லாம். பிரச்சனை இல்லை. சரி. கையில எல்லாம் வாட்சியெல்லாம் போட்டு சும்மா மாப்பிள்ள மாதிரி கத்தன்னு இருக்கியே. சரி, அப்படியே நம்ம முகமது பாய்ட்டு போவோம். முகமது பாய் சொல்லுங்க. என்ன எப்படி? நாக்கா பேசுங்க. ரொம்ப நாயை காணோமா பாருங்க, போஸ்ட் ஓட்டிட்டாங்க. ஆமா, அப்பப்போ வரும், நாயை காணா, பூனையை காணா அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 5000 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எப்படி உங்களுக்கு எப்படி போகுது வேலையெல்லாம்? சூப்பரா, அழகா சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லா குடியும் கொடுத்தனமா இருக்கியப்பா? குடியும் கொடுத்தனமா இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. வேலை ஓடுது, அவ்வளோதான். என்ன அது சரி. என்ன அஜீஷ் பாய், வேலை அதை போய்கிட்டு இருக்கப்போ குடியும் கொடுத்தனமா இங்க இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குடியும் கொடுத்தனமா இருக்கிறதுக்கு சரி. நம்ம சொல்ல வந்தாப்புல இல்ல, ஒண்ணும் இல்ல. குடியும் கொடுத்தனமா இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்களா இப்ப இருந்தா இருப்பீங்களோ குடியும் கொடுத்தனமோ? இருக்க முடியுமா இங்க? அதோட இல்ல, நீங்க 3 பேரும் போய் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆக போகுது. நான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேங்க. இங்கே நல்ல குளிர், சரியா, நல்லா செம்மையாக குளிருது. வெளியில் போனால் அந்த ஜர்க்கின் இதெல்லாம் போட்டுட்டு தான் போகணும். ஏன்னா இப்போ தான் நான் ஊர்லேருந்து வந்திருக்கிறேன். ஊரில் உள்ள கிளைமேட்டுக்கு இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஊரில் இருந்து வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஸ்வெட்டரு, இந்த ஜர்க்கின் இதையெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதை விட ஒரு கொஞ்சம் இந்த காது இது பண்ணுற மாதிரியா அந்த தொப்பி இருந்துச்சுனாக்கா இன்னும் நல்லா பெட்டராக இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து மேட்ருக்கு வருவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தீங்க. அப்புறம் கத்தாரில் வந்து லைசன்ஸ் இப்போது எப்படி, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ அதை பற்றி தான் நான் வந்து கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் லைசன்ஸ் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை நான் சொல்லிடுறேன். இப்போ நான் லைசன்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 நாள் கிளாஸ் போட்டிருந்தாங்க. அந்த 40 நாள் கிளாஸில் வந்து 6 நாள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து டிரைவிங் பண்ண கொடுத்துருந்தாங்க. சீட்டு, அதுக்கப்புறம் சீட் பெல்ட்டு, அதுக்கப்புறம் கியரு எல்லாமே ரியலாக இருக்கு. ஆனால் வந்து வண்டி வந்து மூவ் ஆகாது.
என்னன்னு கேட்டால் முன்னாடி வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்ப்ளே, அதாவது மானிட்டர் வச்சுருப்பாங்க கம்ப்யூட்ரு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் நம்ம கிளாஸ் பார்க்குறோம் இல்லையா, மிரரு அது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ள மிரரு அது வந்து டிஸ்ப்ளே தான். ஸோ 3 டிஸ்ப்ளே என்னைய சுற்றி இருந்துச்சு. அதில் வந்து நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக சாவியெல்லாம் இருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது அதாவது ஹெட்செட்டு குடுத்துருவாங்க. நீங்க வண்டிய ஸ்டார்ட் பண்ணும்போது, வண்டி ஸ்டார்ட் பண்ற சவுண்டு எல்லாமே ரியலா செம்மையா இருக்கு. அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கியர, அதாவது நமக்கு அங்க இந்தியால லெஃப்ட் தானே ஓடுது. இங்க வந்து ரைட்டு தானே. ஓகே. ரைட்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கியர தட்டி அப்படி போறது. அதுக்கப்புறம் அந்த எல்லாமே ரியலா இருக்கிற மாரியே இருக்கு. ஒரு வண்டிக்குள்ள உட்கார்ந்து நம்ம வண்டி ஓட்டுனா எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் இருக்கு. ஆனா வண்டி மூவிங் வந்து அங்க டிஸ்ப்ளே பார்த்து நம்ம மூவ் பண்றது இந்த மாரிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது அது வந்து ஒரு 4 நாள் சாரி கம்ப்யூட்ரு டிரைவிங் வந்து 4 நாளு. அதுக்கப்புறம் சிக்னலு வந்து நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரோடுல உள்ள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கத்தார்ல எப்படி ரூல்ஸ் இருக்குது, அந்த ரோட்ல எச்சி துப்பக்கூடாது, குப்பை போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து வண்டிய வந்து எப்படி பார்க் பண்றது, வண்டிய வந்து எமர்ஜென்சி பார்க்கிங்கில வந்து என்ன லைட் யூஸ் பண்றது, வைப்பர் போடுறது, ஹெட்லைட்டு, இண்டிகேட்டரு, பிரேக்கு இந்த மாரி வண்டி பார்க் பண்றது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு 6 நாள் வந்து டிரைவிங் ஸ்கூல்ல கிளாஸ் எடுப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, நேரா வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு. ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல போயிட்டு 10 கொஸ்டின் வரும். அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து குடுக்கணும். அது குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள. இப்போ வந்து ஒரு ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 செகண்ட் குடுப்பாங்க. அந்த 10 செகண்டுக்குள்ள அந்த ஆன்ஸர நம்ம வந்து கிளிக் பண்ணி விடணும். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மொபைல்ல மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் எனக்கு ஆமா. கேட்டிருந்தேன். ஃப்ரெண்டுட்ட கேட்டிருந்தேன். அவன் சொன்னா, அதாவது மொத்தம் எ 240 கொஸ்டின் வரும். அதுல வந்து அ எத்தனையோ கொஸ்டினுக்கு நீ வந்து பதில் குடுத்துட்டாலும் போதும். அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நேரா வந்து ஒரு மெசேஜ் உனக்கு வரும். அந்த மெசேஜ் அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் போன அன்னைக்குன்னு கம்ப்யூட்டர் வந்து ஃபால்ட் ஆயிருச்சு. அப்ப என்னைய வந்து அங்க அந்த டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இங்க லோக்கல் கத்தாரி வந்து இருந்தாங்க. அவங்க பக்கத்துல போய் உட்கார வச்சுட்டாங்க. அப்ப அவர் வந்து கம்ப்யூட்டர் வச்சு அ அதாவது கம்ப்யூட்டர் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு 10 மீட்டர் தூரத்துல கம்ப்யூட்டர் 10, 5 மீட்டர் தூரத்துல கம்ப்யூட்டர் இருந்துச்சு. அங்க இருந்து இங்க இங்க வச்சு நமக்கு வந்து ஒவ்வொரு சிக்னலா நெக்ஸ்ட் அடிச்சு காட்டினாரு. அ 10 இதுல வந்து நான் வந்து எனக்கு 6 இது வந்துச்சு. அதாவது நான் சொல்றது 11 வருஷத்துக்கு முன்னாடி. 6 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கரெக்ட்டா சொன்னதுனால, சரி ஓகே பாஸ் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நேரா போயிட்டு நம்ம ரிசப்ஷன்ல வந்து வண்டிக்கு வந்து கேட்பாங்க. உங்களுக்கு எ என்ன என்ன மாதிரி எப்படி டிரைவர் வந்து எப்படி டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹிந்தியா? இங்கிலீஷா? அதுக்கப்புறம் வந்து மலையாளமா? தெலுங்கா? இல்ல தமிழா? என்ன வேணும்? அப்ப நம்ம வந்து தமிழ் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து தமிழ் டீச்சர் வந்து கிடைக்கல. எனக்கு வந்து ஒரு மலையாள டீச்சர் தான் கிடைச்சாரு. அவருமே வந்து எனக்கு ஒழுங்கா வந்து இது பண்ணல. அவர் எதிர்பார்த்தது கொஞ்சம் நம்ம ஊர்ல இது பண்ற மாரி எதிர்பார்த்தாரு. என்ட்ட அப்போதைக்கு வந்து எனக்கு வந்து சம்பளம் வந்து ரொம்ப குறைவு. சம்பளம் கிடைக்கல. அதுக்கப்புறம் வேற ஒரு டீச்சர எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. அப்ப அவருமே வந்து பாட்டுக்குள்ள ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா சொல்லிக் குடுத்தாரு. ரூல்ஸ் இதெல்லாம் சொல்லிக் குடுத்தாரு. இது பண்ணாரு எல்லாமே. அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து குடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பார்க்கிங். அதாவது வண்டி எடுத்து இப்படி வந்து நேரா இப்படி போயி, அப்படியே நேரா மேட்ல ஏத்தணும். மேட்ல வந்து சென்டரா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்ல வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ஃப்ரண்ட் வீல வந்து அந்த கோட்ல வந்து நிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்க இழுத்து விட்டுட்டு நியூட்ரல் பண்ணிறணும் வண்டிய. அதுக்கப்புறம் பிரேக்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, வண்டி பின்னாடி உருளாது. ஏன்னா நியூட்ரல்ல இருக்கு. ஹேண்ட் பிரேக்கு நீங்க போட்டுருவீங்க. அந்த மேட்டு பகுதியில போயி வண்டிய நிப்பாட்னீங்கன்னா, சென்டர்ல ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டுல வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து நிக்கிற மாரி வண்டிய நிப்பாட்டிட்டு, அதுல இருந்து வண்டி எடுக்க சொல்லுவாங்க. பின்னாடி உருள்றாம. அதுல இருந்து எப்படி எடுக்கணும்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, கியர போட்டுறணும். கியர போட்டுட்டு,
மெதுவா கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணணும். இப்படியே மெதுவா கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். ஹேண்ட் பிரேக்கை எடுத்துறக்கூடாது. மெதுவா கிளச்சை ரிலீஸ் பண்ணீங்கனாக்கா, வண்டியோடைய ஃப்ரண்ட் சைடு வந்து இப்போ வண்டி இப்படி நிக்குதா, மேட்ல இப்படி நிக்குதா, வண்டியோடைய ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி லைட்டா இப்படி இது உங்களுக்கு தூக்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போபோது ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணீங்கனாக்கா, வண்டி முன்னாடியும் போகாது, பின்னாடியும் வராது. அப்போபோது கிளச்சு உங்களுக்கு வந்து இவ்வளவுக்கு நீங்க மிதிச்சு இப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்கனாக்கா, அந்த டயத்துல இப்படி ஆக்ஸிலேட்டர் குடுத்தீங்கனாக்கா, ஆக்ஸிலேட்டர் குடுக்க குடுக்க கிளட்ச அப்படியே மெதுவா ரிலீஸ் பண்ணீங்கனாக்கா, அழகா போகும் மேல. அவ்வளவுதான். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் நிப்பாட்டிட்டு, திருப்பி அப்படியே ரிவர்ஸ் போட்டு, நீங்க எப்படி போனீங்களோ கம்பியில தட்டாம, அதே மாரியே வரணும். அது வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ்லயே வந்து வண்டிய பார்க்கிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாக்கெட் பார்க்கிங் இருக்கும் உள்ளாக்கையே. அது எப்படின்னாக்கா, இப்படி பாவண்ணா வடிவத்தில இருக்கு. நேரா வண்டிய கொண்டு போயிட்டு, கரெக்ட்டா அந்த பாவண்ணா வடிவத்துக்குள்ள உள்ளாக்க கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டணும். அதுலயும் கம்பிகள்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தட்டிறக்கூடாது. தட்டுனா ஃபெயிலு. அதுலயும் நம்ம வந்து பாஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ரோட் டெஸ்ட்டு. ரோட்டுக்கு கூட்டு போவாங்க. அதுதான் மெயின். அதாவது மெயினு அதுவும் மெயினு. இது 2ம் மெயினு தான். இது கூட நீங்க போட்டுருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரோட்ல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வண்டியுடைய டிஸ்டன்ஸ் உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுதுன்னா, பின்னாடி ஒரு இப்ப நீங்க பின்னாடி போறீங்கன்னாக்கா, இந்த முன்னாடி உள்ள வண்டியுடைய பேக் வீல் வந்து உங்களுக்கு ஃபுல்லா எனக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ முன்னாடி வண்டி நிக்குதுனாக்கா, அதோடைய பேக் வீல் இருக்கு பாருங்க. அத ஃபுல்லா நீங்க வந்து பார்க்கணும். அதான் டிஸ்டன்ஸு. அந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து ஒரு பிரேக் அடிக்கிறீங்க, ஒரு சிக்னல்ல போய் நிக்கிறீங்கனாக்கா, அதுதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ல கரெக்ட்டா இது பண்ணும். அதே மாதிரியே போயிட்டு பிரேக்கு வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது, பிரேக்க போயிட்டு சரட்டுன்னு இப்படி வந்து அடிச்சிடக்கூடாது. அதுலயுமே வந்து ஸ்மூத்தா மெதுவா தான் இது பண்ணணும். அதுக்கப்புறம் ரைட் எடுக்க போம்போது, ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் எடுக்கும்போது லெஃப்ட் இண்டிகேட்டர். மழை பெய்யுதா வைப்பர் போட்டுக்கிறேன்னு. அதே மாதிரியா இருட்டாக போகுதா ஹெட்லைட் போய் போட்டுக்கிறேன்னு. அ அதுக்கப்புறம் வந்து வண்டியில உட்காரும்போது சீட் பெல்ட்டு, மிரர் அட்ஜஸ்ட்மென்ட்டு, சீட் அட்ஜஸ்ட்மென்ட்டு, ரைட், லெஃப்ட் மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் இதெல்லாம் தரோவா பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தட்டணும். ஓகேவா? இத நான் சொல்ல மறந்துட்டேன். நான் சொல்லிட்டேன். இப்படித்தான் நான் போகும்போது இருந்துச்சுங்க. இப்ப வந்து அது அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப வந்து முன்னாடி வந்து எப்படின்னாக்கா, போலீஸ்காரங்க வெளியில நின்டு பார்ப்பாங்க. இப்ப வந்து ஒரு போலீஸ்காரங்களும் வெளியில இருக்க மாட்டாங்க. நீங்க போற வண்டி, அதாவது இந்த எல் பார்க்கிங், பாக்கெட் பார்க்கிங் இருக்குது இல்லையா? அதுல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, வண்டிக்குள்ள ஃபுல்லா கேமரா இருக்கு. வெளியிலயும் கேமரா இருக்கு. உங்களுடைய சின்ன சின்ன அந்த அசைவுகள் எல்லாத்தையுமே வந்து கேமரால வந்து உள்ள இருந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க போற மெத்தேடு எப்படி, என்ன மாதிரி இது எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க. நீங்க வண்டி டிரைவிங் பண்ணும்போது, உள்ள மொபைல் எதுவும் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க இது பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கேமரா இதெல்லாம் அவங்களே பார்த்து உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணிருவாங்க. அந்த மாரி எதுவும் இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்படி நம்ம போயிட்டு டீச்சர் சொல்லிக் குடுத்தாரோ, அதே மாதிரியே நம்ம பண்ணிட்டோம்னா ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, டிரைவிங் ஸ்கூல்ல, அ இப்ப நீங்க சிக்னல் டெஸ்ட் முடிச்சிட்டீங்கனாக்கா, வண்டி எடுத்து ஓட்டுறதுக்கு வந்து, அ அதுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வரும்போது தான் நம்ம அங்க டிரைவிங் ஸ்கூல்ல போயிட்டு எடுத்துட்டு, நமக்கு என்ன வண்டி தேவையோ அந்த வண்டிய புக்கிங் பண்ணி நம்ம போய்க்கிற வேண்டியது. இப்ப வந்து என்னது Toyota Corollaல இருந்து ரோல்ஸ் ரைஸ் வரைக்கும் வந்துருச்சு டிரைவிங் ஸ்கூல்ல வண்டி. அப்பலாம் பார்த்துக்கங்க லேண்ட் குரூசர், லக்ஸஸு, அதுக்கப்புறம் வந்து ரேஞ்ச் ரோவரு, இந்த டிஸ்கவர் அப்படின்னு சொல்லிட்டு அதே லேண்ட் ரோவர்ல இருக்குதுல்ல அந்த இது. அதுக்கப்புறம் போர்ச்சு, ஆடி, பென்ஸு, BMW எல்லா வண்டியும் வந்துருச்சு. அ நமக்கு அதுக்கு ரேட்டு அதாவது வண்டிக்கு தகுந்தாப்புல ரேட் இருக்கு. விஐபி, விவிஐபி இதெல்லாம் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விவிஐபி இதுகள்ல போயிரும். இந்த மாரி தான் இருக்குது. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டீங்கள்ல, இதுதாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இது பண்ண தெரியல. சரி, ஓகே கைஸ். அடுத்த ஒரு ஏன்னா டைம் வந்து ரொம்ப லென்த்தா போயிருச்சு. எனக்கு அப்படியே தூக்கம் அப்படியே கண்ண கட்டிக்கிட்டே இருக்குது. ஏன்னா மணி 11 மணி ஆகப்போகுது இல்லையா? ஊர்ல வந்து 2:30 மணி ஆகப்போகுது. வேற கொட்டாய் வேற வருது. என்ன செய்றது? சரி, ஓகே. அடுத்த விளாக்ல உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. இந்த இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த விளாக்ல உங்களுக்கு நான் பதில் குடுக்குறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். நல்லா சாப்பிட்டு, தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கனாக்கா, கவலைப்படாம இருங்க.
உங்களுடைய இலக்கை அடைகிற வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். சரியா? மீதியெல்லாம் நான் பார்த்து பேசிக்கிறோம். இன்றைக்கி அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. இன்னொரு vlogல சந்திப்போம். பாய் பாய். குட் நைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.